This festive season, travel the world with Grand Royal Tours. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கர்க்கடக ராசி அன்பர்கள், குரு பகவான் பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம். அவர் உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அதனால் அதை நம்ம எப்படி பாயிண்ட்டை பார்க்கணுன்னா 6-9 கூடையவர் ராசியில் உச்சமடையக்கூடிய தன்மையை நாம் அதை கணக்கில் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் சந்திக்கலாம். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது. மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத கவலை எப்போ ஆரம்பிச்சது? 2020 ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சர்ப்ப கிரகங்கள்ங்கிறது சர்ப்ப கிரகங்கள் தான், அது விஷ காலம் தான். அப்போ நம்ம சாப்பாட்டில் கவனம் செலுத்திடணும். ஃபுட் பாய்சன் ஆயிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை நாம் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பிடிவாத குணத்தை விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க. கொஞ்சம் நீக்கு போக்கா கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சீரடை. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். ராசிக்கு குரு பகவான் வந்துட்டார்னா தடைகளை தகர்த்து சாதனைகள் உங்களால் புரிய முடியும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் யாருக்கெல்லாம் வீடு மண்மனை இல்லையோ இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ராசியில் முதல் ராசியே கன்னி ராசி தான். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், நியூ பார்ட்னர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க, ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. நம்ம பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த வருஷம் பிறக்கும் போதே லட்டு மாதிரி 2 விஷயம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கிறது. ராசிநாதன் நிலைமை எடுத்துட்டோம்னா ராசிநாதன் இந்த வருஷம் பிறக்கும் போதே லாபஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று உச்சம் அடைகிறார். 2வது விஷயம், 2 கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறது. முதலாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி உங்களுக்கு இந்த வருஷம் விலகிறது. அந்த 2வது பாயிண்ட்ல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசியில் 12 வருஷம் கழித்து உச்சமடைய போகிறார். ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு கவி இருக்குது, நம்ம பிரமாணத்தில் ஒரு கவி இருக்குது. ஆனால் அந்த கவியை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் எடுத்துக்கணும். குருபுஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். குருபுஷ்யம்னா என்ன அப்படின்னா, குரு பகவான் பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம். அவர் உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அதனால் அதை நம்ம எப்படி பாயிண்ட்டை பார்க்கணுன்னா 6-9 கூடையவர் ராசியில் உச்சமடையக்கூடிய தன்மையை நாம் அதை கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அப்படி எடுத்துக்கும் போது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 5, 7, 9 ஸ்தானங்களில் விடும். குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட திருக்பலம், பார்வை பலம் ரொம்ப பெருசாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், சஞ்சலங்கள் என்பது விலகும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் சந்திக்கலாம். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் பெரும் பணம் ஈட்ட முடியும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். டக்குன்னு யாரையும் நாம் நம்பிடக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை யோசித்து செய்யறது நமக்கு நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யோகங்கள் இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது. கடகராசிக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத கவலை எப்போ ஆரம்பிச்சது? 2020 ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுது. இனிமேல் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை
விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா இந்த வருஷத்தில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே சனி பகவானுடைய மாற்றம் நிகழ்ந்தாச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடங்கிறது. அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடங்கினாலும் அஷ்டமத்து சனியில் தான் நிறைய நல்ல காரியங்களும் நடக்கும். இது நம்ம அனுபவத்தில் நிறைய நாம் பார்க்குறோம். அஷ்டமத்து சனி வந்துடுச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனைகள், அஷ்டமத்து சனியில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துனாலும் சிக்கல்கள் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சர்ப்ப கிரகங்கள் ராசியில் இருக்காங்க. என்னதான் நமக்கு மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளுக்கு கேது பகவான் ராகு பகை, கேது நட்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் சர்ப்ப கிரகங்கள்ங்கிறது சர்ப்ப கிரகங்கள் தான். அது விஷ காலம் தான். அப்போ நம்ம சாப்பாட்டில் கவனம் செலுத்திடணும். ஃபுட் பாய்சன் ஆயிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை நாம் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நாம் ஈடுபடணும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். இப்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நாம் பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிடிவாத குணத்தை விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க. கொஞ்சம் நீக்கு போக்கா கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போகிறதுன்னு இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போக வேண்டிய ராசியில் முக்கியமான ராசி சிம்ம ராசி. அக்டோபருக்கு மேலே குரு பகவான் அதிசாரமாக நம்ம ராசிக்கு வரார். அற்புதமான நேரம். இந்த வருஷம் இந்த வருட கிரகங்களில் 4 வருட கிரகங்கள் இருக்குது. குரு, சனி, ராகு, கேது. இதில் குரு பகவான் நம்ம எடுத்துக்கும் போது குரு பகவான் 11, 12, 1 ஆகிய ஸ்தானங்களில் நமக்கு இந்த வருஷத்தில் டிராவல் பண்ணுறார். இது எல்லாமே பொற்காலம். 11ஆம் இடத்துல இருக்கும்போது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக வீடு, மண்மனை, வாகனம் வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் சீரடையும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் சேரும். கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர். ராசிக்கு குரு பகவான் வந்துட்டார்னா தடைகளை தகர்த்து சாதனைகள் உங்களால் புரிய முடியும். இந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது தான் நமக்கு திருமணம் நடக்கும், புதிய தொழில் ஆரம்பிப்போம், எல்லா காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள், தருணங்கள் என்பது ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு நம்ம ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே கண்டச்சனி போயின்னு இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி கண்டகச்சனி இந்த வருஷம் நமக்கு தொடங்கிறது. கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இந்த வருஷம் கேந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் யாருக்கெல்லாம் வீடு, மண்மனை இல்லையோ இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ராசியில் முதல் ராசியே கன்னி ராசி தான். நமக்கு ஒரு அடி நிலம் கிடைக்காதா, நமக்கு சொந்தமாக ஒரு அடி நிலமாவது அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் காத்திருக்கு. அது மாதிரி மாணவர்கள் நிறைய அரியர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவெல்லாம் அந்த அரியர்ஸை இந்த வருஷம் முடிக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு பிறந்தாச்சு. இனிமேல் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியத்திலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த கண்டச்சனி ஆரம்பிக்கிறது நிறைய பேர் பயந்துட்டு இருக்கு. பிரமாணப்படி கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய காலம் யோகமான காலம்ங்கிறது நமக்கு பிரமாணம் சொல்கிறது. இப்போ நமக்கு ஒரு பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம், ஒரு யோகம், ஒரு பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், நியூ பார்ட்னர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. நம்ம பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நிறைய இடத்துக்கு ஃப்ரான்ச்சைசி நமக்கு
நம்மளால் நிறைய கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புது உத்தியோக முயற்சி செய்கிறவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இந்த வருஷம் காத்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு நிலவும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடனை அடைப்பதற்கான நேரம் பிறந்தாச்சு. இந்த வருஷம் கடனை அடைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி கன்னியா ராசி. கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி அல்லது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரால், குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை. தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. This festive season, travel the world with Grand Royal Tours. 3, 5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.